என்னம்மா சாப்பிடுற? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? பப்பாளி பழம் என்ன இப்படி ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு? பப்பாளி பழம் சப்புன்னு இருக்கா? நீ சாப்பிட்டது பப்பாளி பழம் இல்லம்மா. என்ன சொல்ற? நேற்று சாப்பிட்டது நல்லா இருந்து பப்பாளி பழம் இல்லாட்டி இது என்ன? இது மஞ்ச பூசணிய சாப்பிட்டுட்டு இருக்க நீ. மஞ்ச பூசணியா? ஆமா. அதை எங்க வெட்டி வச்ச? அந்த இடத்துல குழம்பு வைக்கிறதுக்காக வெட்டி வச்சதை எடுத்துட்டு வந்து இப்ப உட்காந்துட்டு கடி கடின்னு கடிச்சுக்கிட்டு இருக்க. ஏதாவது சொல்ற பேச்சு கேட்கலாம்லம்மா. ஏமா பப்பாளி பழத்தையும் நான் அங்கதானமா வெட்டி வச்சேன் சாப்பிடுறதுக்கு. பப்பாளி பழத்துக்கும் மஞ்ச பூசணிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையாமா? வித்தியாசம் தெரியாம தானே நான் இதை எடுத்துக்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுறேன். அச்சுச்சோ, போய் வை. அததான் நான் குழம்புல இன்னைக்கு போடணும். பப்பாளி பழம் அந்த சைடுல ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கேன் பாரு, வெளியிலேயே இருந்துச்சு. சரி, நான் வெளியில எடுத்து வச்சத உன்னை யார் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்க சொன்னது? அச்சுச்சோ அம்மா, அது வெளியில ஈ வைக்க கூடாதுன்றதுக்காக உள்ள வச்ச. இதுல என்ன தப்பு இருக்கு? சாப்பிடுறதுக்கு அதை எடுத்து வெளியில வச்சேன் பிரியா. சரி போ, உள்ளதான் வச்சிருக்கேன். இது மஞ்ச பூசணி பள்ளி என்ன ஆகும் காட்டு. கடவுளே, இந்த மஞ்ச பூசணி எடுத்து எங்க அம்மா சாப்பிடுறாங்க. இந்த பப்பாளி மாதிரியா இருக்கீங்க பாருங்க. தெரியல, சரியா மருந்தும் ஊத்துறது இல்ல. சரி ஓகே, போ போ, உள்ள போய் எடுத்து போய் சாப்பிடு போ.